அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது சிதம்பரம் நடராஜரை பற்றி. 40 ஏக்கர் பரப்பளவில் தில்லைவன காட்டில் 4 கோபுரங்களோட 5 கனக சபையோடு எழுந்திருக்கிற இறைவன் தான் இந்த நடராஜர். முன்னொரு காலத்தில் ஒரு பிரளயம் வரும்பொழுது 5 பூதங்களையும் தன்னுடைய ஆட்டத்தால் அடக்கி தன்னுடைய கட்டை விரலால் கால் கட்டவில் அமுக்கின இடம் தான் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்ட். பதஞ்சலி முனிவரும் வியாக்பாத முனிவரும் இறைவனத்தோட இங்கே இறைவன் ஆடல் அரசனாக காட்சி கொடுக்கிறார். சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் பின்னர் விஜயநகர பேரரசரால் புனரமைக்கப்பட்டது. பராந்தக சோழன் இந்த கோவிலுக்கு பொன்னாலான கூரையை போட்டிருக்காரு. இந்த கூரை பார்த்திங்கனாக்கா 21,600 மடிப்புகள் இருக்கும். எப்படி நம்ம உடலில் 21,600 வாட்டி நம்ம மூச்சு விடுறோமோ அதை குறிப்பிட்டதாக இருக்குது. மேலும் நம்ம உடலில் 72,000 நாடிகள் ஓடுது. அந்த 21,600 மடிப்புகளையும் 72 ஆணிகள் போட்டு அடிச்சிருக்கிறது ஒரு ஐதீகம். மேலும் இறைவனை பார்க்க போகும்பொழுது அங்கே ஒரு சிதம்பரம் ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை நம்ம காண உள்ளே போகும்பொழுது 5 படிகளை கடந்து போகணும். சிவாய நம அப்படின்னு நமக்கு உணர்த்துது. இங்கே இறைவன் மூலவர் பார்த்திங்கன்னா திருமூலநாதர். இங்கே 12 திருமுறைகள் பாடப்பட்டிருக்கு. 12 துறைமுறைகளும் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னது பொல்லா பிள்ளையார். அவரும் ஒரு நாயனார். மேலும் இங்கே சைவ குரமர்கள் பாட்டு பாடியிருக்கிறாங்க. 63 நாயன்களுடைய வரலாறு இங்கே பத்திரமாக பாதுகாக்கப்படுது. மேலும் இந்த இறைவன் ஆடல் அரசர். அதனால வருஷம் நடனம் கற்றுக்கிறவங்க எல்லாரும் இறைவன்கிட்ட போய் தங்களுடைய நடனத்தை சமர்ப்பிப்பாங்க ஒரு நாட்டியாஞ்சலி ரூபத்தில். சிவகாமி சுந்தரி தான் இங்கே இருக்கக்கூடிய அன்னை ஆவாங்க. இவங்க கனக சபையில் ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு இறைவனோட எழுந்தருளுவாங்க. நன்றி, வணக்கம்.